ஹலோ பாண்ட்ஸ் பியூட்டி. என்ன பண்ணிருந்தா லாக்மே பாண்ட்ஸ் பியூட்டி. இந்த அசிங்கத்தின் அழகு அதுதானா? அசிங்கத்தின் ரகசியம் அதுதானா? நான் அசிங்கமாவும் இல்ல அழகாவும் இல்ல, நார்மலா. என்ன அங்க என்ன தூக்கிட்டு நிக்குது? அது ஸ்டைல் ரொம்ப இழுத்துட்டு இருக்குல்ல, தலை குளிச்சிருக்கு. அக்கா ஐப்ரோ பண்ணிருக்காங்க கைஸ். லாஸ்ட் வீக் போயிட்டு மோனி கூட போய் ஐப்ரோ திவுவா இருக்காங்க. அக்காவோட ஐப்ரோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இது ஐப்ரோ தானே பண்ணிருக்காங்க, என்னமோ பெரிய இது சாதனை மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா நீ பண்றதெல்லாம் சாதனடி. நைட்டில இருந்து கவுனுக்கு மாத்துறதுக்குள்ளேயே என்ன இது பண்ணிட்ட. இதுல வேற கமெண்ட்டுகள், நீங்க வேற ஸ்டைலா இருக்கீங்க, அக்காவை ஏன் டம்மி பீஸ் ஆக்குறீங்க. அக்கா இன்னைக்கு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸா? நீங்க பேர்டானே இந்த ட்ரெஸ் ஏற்கனவே போன வருஷம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப துவைக்கல நீ. அதே இது இந்த மாதிரி அப்ப கையாட்ட ஆரம்பிச்சவ இப்ப வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்காளாம். இதுதான் அந்த ட்ரெஸ். எங்க கிளம்பி மினிக்கின்னு இருக்க அப்படின்னா மோனிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, பர்த்டே வீடியோ. ப்ரீ பர்த்டே வீடியோவா? ஏன்னா மோனி எப்ப பிறந்தா சொல்லு, பிறந்த பர்த்டே சொல்லு. நவம்பர் 30th பிறந்தா. கண்டுபிடிச்சா மோனி. சண்டே வருதா, அவ வேற இது சொல்லாம தெரியல. சொல்லு வையே. ஊருக்கு போறாங்க. எப்படி இந்த வீடியோ அவ பர்த்டே அன்னைக்கு தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். நாங்கள் முன்னாடியே வீடியோ எடுத்தாலும் நாங்கள் வீடியோ பிறந்த நாளைக்கு தான் போடுவோம். எடிட்டரு அண்டர்லைன் தி வேர்ட். வெல்கம் டு டிடி மோனிஸ் ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். ஹாப்பி பர்த்டே ப்ரீ பர்த்டே மோனி. ஏச்சி என்னடி ஹாப்பி பர்த்டே ப்ரீ பர்த்டே ஓலரல் வாய். ஹாப்பி ப்ரீ பர்த்டே மோனி. வணக்கம் அக்கா. அக்காவா? வாழ்க வாழ்க. வா போவோம். போமா. ரொம்ப டைட்டா கழுத்து நெரிக்குது. நானே நெரிக்கலான்னு பார்த்தேன், தேவையில்லாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபேன்சி ட்ரெஸ் போடுறதுக்குலாம் ஒரு ஃபேன்சி ஃபேஸ் வேணும் பாப்பா. உனக்கு மட்டும் தான் ஃபேன்சி காம்படிஷனுக்கு நான் போறேன். ஃபேன்சி இங்க கையாட்டேன் பாத்தியா? ஃபேன்சி காம்படிஷன் தான் அது. இருட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி வெளில போய் அலையுமாம்ல, அப்படி பறக்குமாம்ல. நீ நேர்ல லைட் எல்லாம் போட்டுட்டு ஏன் நான் நேரா சொல்லுவல. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்தலாம். ஓகே போவோம். வழக்கம் போல எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல சேர்ந்துட்டு கேக் வெட்டுவோம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பசிச்சதுனால நான் வாயில போட்டு மத்தியானம் இந்த அவங்க சாப்பிடதான் கூப்பிடுறாங்களே, ஆனா பாவம் இவ ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான். ஸோ அக்காவுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கோம், வாட்டர் பாட்டில் வெள்ளையம்மா. எங்கே எப்போ வெளியே போனாலும் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ரொப்பிட்டு போகலன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷமே வராது. இதில் வேற கேரி பண்ண முடியலன்னு இந்த கேரி பேக்கை என்கிட்ட கொடுத்துருக்கா. அவ்வளோ பெரிய வெயிட்டா என்ன ஸ்டைலாக நிற்கிற டொக்குல இந்த டொக்காட்டம். அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அது வயசானவங்க பிடிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 26 வயசு ஆயிடுச்சுல, எனக்கு வயசாயிடுச்சு. ஸோ நம்ம விட்ட இடத்துல இருந்தே தொடங்கணுமா? நம்ம எடுப்போமா ஒருத்தவங்க? அதேதான், யாரோ சுட்ட தோசையை நான் தின்ன கதையா. வேலையை விட்டு வேகமா வந்து நான் பார்க்கிங் போடுவேலாம், இவங்க பார்க்கிங் சொல்லி கூப்பிட்டு என் பார்க்கிங் பறி போனது. வேற யாரோ ஒரு அங்கிள் சுத்திட்டு இருந்தாரு, அங்கிளுக்கு கிடைச்சிச்சு அந்த பார்க்கிங். ஆமா, அங்கிள் ஆண்டிட்ட போய் தயவுசெய்து சொல்லுங்க, தினேஷ்ங்கிற ஒரு நல்ல பையனாலதான் இன்னைக்கு எனக்கு பார்க்கிங் கிடைச்சு. அந்த தினேஷா யாருன்னே தெரியாது, ஒரு சோட்டா பாயின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோட்டா பாயா? சோட்டா பீம்னு சொல்லுவ போல. நாங்க இன்னைக்கு எங்க போறோம்னா வாய்க்குள்ள கற்பனை. சரி கைஸ், இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா அதான் சொல்லிட்டியேடா மரமண்டை. அது சொல்லி என்னடி கேப்ல மரமண்டா? the venue, the spot. போதும், அசிங்கப்பட்டதுக்கு ரூம் போட்டு சிரிப்பா போல. அதெல்லாம் போதும். உடனே எல்லாருமே கேக்குறாங்க, எதுக்கு தீரி அட்ராசிட்டிஸ்ல மட்டும் நீங்க வந்து தினேஷ் அண்ணாவை திட்டுற மாதிரி நீங்க அவங்களை திட்டுற மாதிரி போடுறீங்க? என் பொண்டாட்டி வந்து புருஷனை மதிப்பதாக நடிப்பு அறக்கி. இது எப்படின்னா சொல்லக்கூடாதுடா. இது எப்படின்னா, இப்ப கவுண்டமணி செந்தில் இருக்காங்கல்ல, கவுண்டமணி வந்து செந்தில் அவரை வந்து திட்டி அது பண்ணாதான் நல்லா காமெடியா இருக்கும். அதே மாதிரிதான் இவன் என்ன திட்டுனாவோ நான் அவனை திட்டுனாவோ நல்லா இருக்கும். என்ன சொல்ற? அததான் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அது வந்து எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்
இல்ல அவ வந்து வெளி ஆளுங்க கூட நின்னு என்னை வந்து எதிர்த்து பேசியோ திட்டியோ பழக்கம் இல்ல. நமக்கு வந்து 4 ரூம் சாத்தி இருந்தாதான் அவளுக்குள்ள இருக்க அருந்ததி, சந்திரமுகி, வேற என்னடி அந்த சின்ன வயசு பொம்மை போய் அதெல்லாம் வெளியே வரும். 4 பேர் சுத்தி நின்னுட்டாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த ஜண்டா மாதிரி பேய வெளியே விட மாட்டாங்க. அதனால அவளோட சாந்தி முகத்தை மட்டும் தான் நீங்க பாத்திருப்பீங்க. அகோர முகம் வந்து அவ எப்ப வந்து தனியா இருக்காளோ அப்பதான். என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க. தம்பிய வெளியே போக விடுறா. ஆமா, அது எனக்கு தெரியலங்க. அது எப்படி? அது குடும்பத்துல இருக்கவங்கள்ட்டே அப்படித்தான். எங்க அக்காவே என்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கு, ஏன்டா அவ அடிக்கிறாங்கிற, ஆனா எங்க கிட்ட எல்லாம் பம்மி பேசுறாளேடா அவ அப்படின்னு. உங்கள்கிட்ட வந்து பம்மி பேசி என்னைய பம்பு செட்டாட்டம் அடிக்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய புருஷங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு செயல் தான் அது. எந்த புருஷனும் அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே நல்லவங்க தான். இவங்களாவே எல்லா புருஷனும் நல்லவங்க தாண்டி, பொம்பளைங்களும் நல்லவங்க தான். இப்ப நீயே எல்லா புருஷங்களும் நல்லவங்க தான்னு இப்ப நீதான்ப்பா சொன்ன. அப்புறம் அடிக்கிறீங்க? நான் எங்கப்பா அடிச்சேன் உன்னை? நான் எங்க அடிச்சேன்? நான் உன்னை அடிக்கவே இல்லையே. நீயாவே தான் நினைச்சுக்கிற அடிச்சுக்கிட்டா அடிக்கிறான்ட்டு. எனக்கு என்ன பிரம்மையா? நீ ஒரு மெண்டல். நான் அடிக்கிறதுலாம் நம்ம அடிச்சுக்கிறத அப்புறம் பார்த்து போன்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சண்டை போடுறதுக்காக எடுக்கல. நீங்களே நாங்க போற அவென்யூ வச்சு அவென்யூங்கிற மாதிரி வென்யூ வந்து தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட், அங்கதான் எங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க. நாங்க போனாதான் தெரியும் யார் யாரெல்லாம் வராங்க வரல அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து இங்க இன்ட்ராசிட்டி எங்க நெய்பர்ஸா இருக்கிறதுனால அவங்க வந்து எங்க ஏரியாலே வச்சுட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இல்லைன்னா இங்க இருந்து கராமா வரைக்கும் பொட்டியை கட்டிட்டு கிளம்பி இருக்கணும். இங்கக்குள்ளே இருக்கிறனால ஒரு 4-5 நிமிஷம் ஆயிரம் தான். பார்க்கிங் போனாலும் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு வேற ஆத்திரத்துக்கு அப்படி இது பண்ணிடலாம் வருது. இப்ப வர நேஷனல் ஹாலிடே வச்சு நேஷனல் ஹாலிடே வருது. ஷட் அப் யுவர் மவுத் அண்ட் ஷட் இட் பண்ணி கவுட். சாமி நம்ம பாத்து என்ன சொன்ன வந்தா நேஷனல் ஹாலிடே வருது. எப்படியும் 4 நாள் லீவ் இருக்குது. இந்த நேஷனல் ஹாலிடே ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணங்க, வந்துடாதீங்க அக்காவை டிமோட்டிவேட். சும்மா ஜஸ்ட் அது வந்து வருதுங்களே, அதுல 4 நாள் லீவு. எப்படியோ 2 நாள் மேட்சுக்கு போட்டுருவாங்க. காலையில ஆட்டிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல. போன வாரம் தான் பார்த்தாங்க, சாட்டர்டே இதோ சண்டேல தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான், 2 நாள் தான். அது இனி டியூஸ்டே, நேற்று மண்டே, அவ்வளோதான். அதுல இப்போ என்ன எப்படி பார்க்கல. அப்ப நம்மள கதறணும்னா எவ்வளவு கதறலாம்? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறேன். என்ன கட் பண்றாரு? வர சொல்லி விளையாட்டு கட்டுறாரா? இல்லையோ, அவர் இன்னைக்கு தாண்டி சொன்னாரு. சரிதான். ஆனா இங்க பாரு, நம்ம ஏரியால கூட கொஞ்சம் பார்க்கிங் கிடைக்கும் போலடி. முன்னாடி அப்பா சாமி, ஒரு பார்க்கிங் எப்படி தெய்வங்களா நீங்க ஸ்பெயின் கிளஸ்டர், பிரான்ஸ் கிளஸ்டர்ல எல்லாம் இருக்கீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஐயோ, இதுக்கு தான் சொல்லுங்க நீங்களும். இதுக்கு தான் நாங்க நடந்து எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு. இவன் நடக்கவே மாட்டான். நடக்கலாம்டி. சைனா கிளஸ்டர்ல இருந்து எப்படி இங்க வரைக்கும் நடப்ப? நடந்துடலாம், நல்லா சாப்பிட்டு கண்ணு கெட்ட தூரம் வரையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணுமேடா. யாரும் ஈக்காக்க கூட வரலையே. இன்னைக்கு தான் நினைக்கிறேன். சரி வந்தா பாப்பா. அவர் வேற கால் பண்ணா கட் பண்ணி விடுவாரு. சரி அங்க எங்கேயாவது பார்க்கிங் கிடைக்குதான் பார்த்து. சரி பார்க்கிங் எல்லாம் கிடைக்காது, ரோட்டோரமா எங்கேயாவது போட்டு நிப்போம். இன்னைக்கு தான் சொல்லியிருக்காராம். இன்னைக்கு தானே பாப்போம். இன்னைக்கு தான் வை வரட்டும். வை இவங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்குள்ள பொழுது விஞ்சிடும். அட மலக்குறங்க. மோனி பாப்பா, உனக்கு தான் பிறந்த நாளா? நான் வந்தோன்னு ப்ரோ கேக் எப்போ வெட்டுறோம்? நீ வா. ஆனா இருக்கடா நம்ம பாரு பாத்துறே யாருமே 2 பேருக்கு போறான்டா. ஏய் எங்கள்ட்ட எங்கடா வர? மோனி உனக்கு பிறந்த நாள், மோனி உனக்கு பிறந்த நாள். லைட் தெரியுது. இது லைட் தெரியலையா? ஆஃப் தான் தெரியுது.
மோனி குத்து விளக்கே லைட்டர் தான் இருக்கு மோனி குத்து விளக்கே லைட்டர்லாம் எத்தனை ஓகே இதுதான் பர்த்டே கிளாப் ஒன் கையில தட்ட முடியும் பாப்பாவை கட் பண்ணிட்டா சைடா கட் பண்ணு. அவ பாப்பா தான் வேணும்னு நினைக்கிறேன் இல்ல பாப்பான்னு எப்படி ஐயோ நான் கவனிக்கவே இல்ல நல்லா. அவன் பாரு சுத்தி அவன் ஸ்பைடர் ஷாட் எடுக்கறான் அவன்ட்ட ஒரு ராசி இல்ல அவன்ட்ட கேக்கு எத்தனை நீ கைடா இதுல எடுத்துரு. இத்துடன் மோத்தியின் கவரேஜ் நிறைவேறுது. இது பாதி ஹாப்பி பர்த்டே மோனி ஹாப்பி பர்த்டேடா. நவீனே இதுக்கு மேல கையை தூக்க முடியலடா. கார்த்தியோடதுல எடுத்துக்கோடா. ஸோ சும்மா தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு கிட்டத்தட்ட வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கிறதா இன்சைடு தகவல் வந்திருக்கு. பேர்ல போட்டிருக்காங்க இல்லையா? என் பேர்ல போட்ட சொல்லி அப்படியே 3.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாசம் திவ்யா கோடிகளில் பொருளும் தினேஷ். ஸோ நான் எப்போ வந்து நாங்கள் தினேஷ் ஐயா சொன்னாலும் இம்மீடியட்டா திவ்யா சொல்ற ஒரு வார்த்தை இந்த உங்க வாய் பழிக்கணும். நான் கார்ல ஒரு வேல் வச்சிருப்பான், வெள்ளி வேல், அதை வந்து தங்க வேலா அப்படின்னு கேட்டேன். அது உங்க வாய் பழிக்கட்டும் அப்படின்னுவான். Moments later. பை பாய். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். அகைன் ஒரு டைம் உமா கூட. ஓகே. நீ எடுத்து கொடுத்த சாரி தான் சொன்னாங்க. கட்டமா சொல்றாங்க. மோனிசா எடுத்து கொடுத்த சாரி இந்த சாரி. தீபாவளிக்கு எடுத்தது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பை. அந்த வீடியோ நவீன் அந்த வீடியோ 2000 years later. நான் பாப்பா முடிஞ்சா நல்ல அட்டென்ஷன்ல நிக்கிற பார்ட்டி போயிட்டு வந்துட்டு ஐயா அம்மா சோறு போட கேக்குற மாதிரி வயிற்ற தட்டுறேன். நல்லா போச்சு, நல்லா போச்சு. எல்லாரையும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஓனி எல்லாம் சர்ப்ரைஸ் அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. பட் ஆனா லைட்டா சர்ப்ரைஸ் ஆயிட்டா. ஆமா, இவ்வளவு பேர் எங்கடா இவ்வளவு பேர் வரீங்க அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிட்டா. அவர் நாளைக்கு வேற கிளம்புறாளா, அதனால அவளுக்கு இதுல கொஞ்சம் இதுதான். மற்றபடி வேற இதுல நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அக்கா எல்லாரையும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன சார் நான்வெஜ் சாப்பிடல. ஆமா, செவ்வாய்க்கிழமை வைக்காங்களான்னு கேட்கறாங்களா. பாப்பா பாரு இதுல வேற வயிற்று வேற அடிச்சுக்கிறான். அம்மா நான்வெஜ் சாப்பிட முடியலமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு இடையில முருகனை வேற எழுக்கிறாயா முருகான்னு. ஓகே, பர்த்டே பார்ட்டி சூப்பரா போச்சு. ஹாப்பி பர்த்டே மோனி. தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் பார்ட்டி. மோனி. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்டா சிட்டிஸ். பாய். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். என்ன பட்டாம்பூச்சி பறக்குது?